தை மட்டும் பிறக்கட்டும். இந்த 5 ராசிக்கு யோகம்தான். வாழ்க்கையே மாறப்போகிறது. பொங்கலுக்கு பிறகு இந்த 5 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் செல்வமும் புகழும் அதிகரித்து மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டாகும் என்று ஜோதிட கணிப்புகளில் கூறப்படுகின்றது. பொங்கல் அன்று கிரகங்களின் அரசரான சூரியன் தட்சாயணத்திலிருந்து உத்தராயணத்திற்கு மாறுகிறார். இது பாரம்பரியமாக தேவர்களின் பகல் நேரமாக கருதப்படுகின்றது. சூரியனின் இந்த கிரக மாற்றம் 5 ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எதிர்பாராத சிறந்த நன்மைகளையும் நேர்மறை மாற்றங்களையும் ஏற்படுத்த போகிறது. இது தொழில், அந்தஸ்து மற்றும் நற்பெயர் வளர்ச்சியை தருவதுடன் குடும்பத்தினரின் ஆதரவையும் பெற்றுத்தரும். அந்த யோகமான 5 ராசிகள் குறித்து இப்போது தெரிந்து கொள்ளலாம். மேஷராசிக்காரர்களுக்கு பொங்கல் பண்டிகை மிகவும் சாதகமாக அமையும். இந்த நாளில் அவர்களுக்கு சில நல்ல செய்திகள் கிடைக்கும். வேலை தேடுபவர்களுக்கும் அல்லது வேலை மாற்றம் செய்ய திட்டமிடுபவர்களுக்கும் நல்ல பலன்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது. இந்த காலகட்டம் அவர்களது வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை கொண்டு வரலாம். அவர்களின் நிதிநிலை வலுவடையலாம். திருமண வாழ்க்கையில் நிம்மதி நிலைத்திருக்கும். துணையுடன் சந்தோஷமாக நேரத்தை செலவிடலாம். சரியான முயற்சி மற்றும் அர்ப்பணிப்புடன் மேஷராசிக்காரர்கள் இப்போது வாழ்க்கையின் அடுத்த கட்டத்திற்கு செல்வார்கள். ரிஷபராசிக்காரர்களுக்கு பொங்கல் பண்டிகை அவர்கள் வருமானத்தில் உயர்வு ஏற்படலாம். புதிய வருமான வழிகள் அல்லது திடீர் பண ஆதாயம் கிடைக்க வாய்ப்புள்ளது. முடங்கி கிடந்த பணம் கைக்கு கிடைப்பது நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரும். இந்த காலகட்டத்தில் செய்யப்படும் முதலீடுகள் லாபகரமாக அமையும். புதிய வேலைகள் பெறலாம். அவர்களின் பல ஆசைகள் நிறைவேறும். ரிஷபராசிக்காரர்களுக்கு இது ஒரு சாதகமான நேரமாகும். கடகராசிக்காரர்களுக்கு பொங்கல் அபரிமிதமான வளர்ச்சியை தரும். அவர்களின் வங்கிக் கணக்கில் சேமிப்பு உயரும். அவர்களால் எளிதாக பணம் சேமிக்க முடியும். சூரியனின் அருளால் ஆரோக்கியம் சீராக இருக்கும். கடந்த கால ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். புதிய முயற்சிகள் பெரிய வெற்றியை கொடுக்கும். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இது சரியான காலகட்டம். தொழில் வாழ்க்கையில் கடின முயற்சிகளால் பெரும் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். சூரியன் சிம்மராசியின் அதிபதி என்பதால் சூரியனை வழிபடும் இந்த பண்டிகை சிம்மராசிக்காரர்களுக்கு முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் கொண்டு வரும். தங்கள் இலக்குகளை அடையும் முயற்சியில் இப்போது மிகவும் வேகமாக முன்னேறுவார்கள். இந்த வருட பொங்கல் அவர்களுக்கு அங்கீகாரத்தையும் புகழையும் தரப்போகிறது. அவர்களின் முதலீடுகள் எதிர்பார்த்ததை விட பெரிய லாபத்தை கொடுக்கும். செவ்வாய் அவர்களது உறவுகளில் சாதகமான மாற்றங்களை கொண்டு வரும். இந்த மாற்றங்கள் அனைத்தும் அவர்களது வாழ்க்கையில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். மீன ராசிக்காரர்களுக்கு இந்த வருட பொங்கல் சிறப்பான பலன்களை அளிக்க போகிறது. அரசு பணிகளில் அல்லது அரசு சார்ந்த துறைகளில் பணிபுரிபவர்கள் நல்ல ஆதாயம் பெறுவார்கள். இந்த காலகட்டம் முன்னேற்றத்திற்கான புதிய வழிகளை திறந்து செல்வத்தையும் செழிப்பையும் மேம்படுத்தும். வீட்டிற்கு மகிழ்ச்சியையும் செழிப்பையும் கொண்டு வர விலை உயர்ந்த பொருட்களை வாங்கலாம். வேலை தேடுபவர்களுக்கு பாசிட்டிவான செய்திகள் தேடி வரும். சமூக அந்தஸ்து மேம்படும். இந்த காலகட்டம் நிதி முதலீடுகளுக்கு, குறிப்பாக நீண்ட கால இலக்குகளுக்கு சாதகமானது. இந்த காலகட்டத்தில் செய்யும் முதலீடுகள் லாபத்தை தரும்.